இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்ஃபெக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். டீசர் பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். நல்ல நேரம் சரி இல்லன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதே நேரம் பர்ஃபெக்ட்டா இருந்து நம்ப முடியாத ஏகப்பட்ட சம்பவங்களை நடத்தி காட்டியிருக்கு. அப்படி சரியான டைமிங்ல சரியான இடத்துல எடுக்கப்பட்ட தாறுமாறான டைமிங் சம்பவங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். வியப்பல வாயப்பழக்க வைக்கிற ஏகப்பட்ட வீடியோக்கள் உள்ள வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க இதெல்லாம் வருமா தெரியல. பூந்த வரைக்கும் பயங்கர டைமிங். கரெக்ட்டா கேப்ல பூந்துரும். அது அங்கேயும் பர்ஃபெக்ட் டைமிங். எத்தனை ட்ரை பண்ணாங்க. இங்க ஸ்கூட்டில அடிட்டாங்க. எல்லாம் கேர்ள்ஸ் அவ்வளவு. ஆப்ரா எது காப்ராவா மறைஞ்சிட்டாரு. அங்க ஒரு ஆத்திரப்பட்டாரு. போய் தொலை அட கருமமே. பிறகு ஓ ஆச்சரியப்பட்டாரு. சேர்ல விழுந்துருச்சு. அவர் டெக்னீஷியன் மட்டும் இல்ல, ஐயோ மேஜிஷியனும் கூட. ஓ சுத்தி வந்தீங்க. நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் வண்டி வரி ஊறி போனவரால தான் அவன் ஸ்பீட்ல வந்திருக்காரு. அத பெர்ஃபெக்ட் டைமிங்னு சொல்றதை விட இது நிறைய கரெக்ட்டா பிளானிங்னு சொல்லலாம். பாமா வச்சு பட்டன் அமுக்குறதுலயும் ஒரு டைமிங் இருக்கு. இடிஞ்சத பார்க்க ஸ்மூத்தா இருக்கு. அக்கா தான் அது. அப்பா நல்ல வேலை. ஹாலிவுட் படத்துல கடைசில தப்பிக்கிறீங்க. அவருக்கு நேரம் சரியில்ல. ஆனா டைமிங் கரெக்டா இருந்தது. இப்பதான் ரிப்போர்ட்டர் அக்கா. அப்பெல்லாம் ஃபுட்பால்ல பக்கா. சாரு காரோட பிரேக்க டைமிங்ல அமுக்கலனா தம்பி சைக்கிள்ல பெல் மாதிரி வராங்க. நம்ம ஊர்ல தான் அப்படி இருப்பாங்க நினைச்சா எல்லா ஊர்லயும் இருக்கான். ஏரோப்ளேன் என்னாச்சு? ஆளி 84 ட்ரைனிங் எடுத்தாருன்னு தெரியல. இது பாத்துருக்கேன், நிறைய பேர் பண்ணி பாத்துருக்கேன். இது அவங்க பசங்க கிட்ட எல்லாம் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா பின்னிட்டாரு டைமிங்ல. எப்படி? ஐயோ பிரில்லியன்ட்ங்கப்பா. அந்த நூலில தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. இனி சவுப்பு சட்டை என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அதிசயத்தை பாத்துருக்காங்கல்ல. அன்பு எங்க இருந்து வேணாலும் வரலாம். ஆமாப்பா. அவர் எட்டி உதைச்சதும் கரண்ட் போயிருச்சு. அங்க தலையில கரண்ட் போயிருச்சு அடிக்கவும். அதுல என்னாச்சு? ட்ரெயின் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாத்துக்கலாம். ஆனா அபார்ட்மெண்ட் பில்டிங்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பாத்திருக்கீங்க? பிரைவசிக்காக பிளர் ஆயிருது. அது வெறும் இல்ல. ஓ இந்த சைனா நினைக்கிறாரு. ஒரு கார்ட்டூன் மாதிரி தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு நாங்க இதாவது எனக்கு வளப்பரு ஓடுப்போ. நாயே பாராட்டி இருக்கும். அந்த மாதிரி டைமிங்க பார்த்து அடேங்கப்பா. புது வருஷம் பிறந்ததுக்கும் அவருதான் காரணமாக்கும். அங்க கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போதே கையில் வந்து விழுந்தது வந்து அவரு பிடிச்சிட்டாரு. படத்துல கூட அதெல்லாம் கிராபிக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. டைமிங்ல எடுத்துக்கலனா ட்ரைனிங்ல இருந்து காப்பாத்த முடியாது. அங்க பாவம் நேரம் சரியில்லை. வரடா சின்னசாமி. அந்த பூனை பைப்பிள்ளைக்கு அங்க பேஞ்ச பணியில ரோடு ஈரமா இருக்க. ஓ அதுக்குதா. காரையே இழுத்து நிறுத்திருச்சு. அவரை கையோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. கையோட எடுத்து போயிட்டாரோ. நல்ல வேலை அந்த இடத்துல கரண்ட் வரல. மொக்கை ஆடுனது மூஞ்சிக்கு வந்திருக்கும். வித்தையா மாறிடுச்சு. அங்க ரெடியா இருந்திருக்காங்க. உஷாராவும் இருந்திருக்காங்க. ஐயா கடுப்பானதும் கால்பந்து ஸ்கிரீன்ல வந்ததும் கரெக்ட் டைமிங். ஓ கரெக்ட்டா அந்த இது வந்துருச்சு எடிட்ல. ஆனா டைமிங்ல புடிச்சா மாட்ட வேண்டியது மாட்டோம். அதெல்லாம் எந்திரன் பார்த்தாலே எண்ணி ஆயிரும்.
அப்பா அப்பா அப்பா. ஒருத்தர் சோப்புனாலும் கேவலமா இருந்துச்சு. போ ஐயோ செம்மையா இருக்கு. ரோபோ மாதிரி ரோபோ இருக்கு. மாதிரி சும்மா முழுங்கிருச்சு. சால்ட் வாட்டர் Just கை கேட்டினது வாய் கேட்டல. அமுக்கிட்டார்ல. ஆனா வலைக்கு விட்டுருச்சு. அச்சோ, ஓடிட்டா. அங்க பந்து அதுவே போச்சு மாட்டிக்கிச்சு. 5 பேரை மிஸ் இழுத்தாங்க. பாரு அவங்க இத்தனை வீடியோ பேர். எடுக்க சரியான அவரை மாதிரி அமைதியா நின்னாலே போதும். அற்புதங்கள் நிகழ்றத அக்கல்ல கை விட்டுனே பார்க்கலாம். வண்டி வரும் முன்னே கொஞ்சம் அட லூசு டோரை க்ளோஸே பண்ணல. போறது இல்ல. மண்டையில உள்ள போகுது. கப்பல் பிடிச்சிருவாரு. மறுபடியும் புடிச்சிட்டாரா? ஹைட் சைஸ் டைமிங் எல்லாம் கரெக்டா இருந்தா கச்சிதமா காரை கட்டலாக்கிடலாம். எல்லாரும் கை வெடிங்க. அதெல்லாம் வீடியோவா புடிச்சு வைக்கலனா ஒரு பைபிளையும் உண்மை நம்பி இருக்க மாட்டாங்க. அவர் அசிங்கப்படுத்தணும்னு பண்ணல, ஆனா அப்படிதான் அமைஞ்சது. முடிஞ்ச மேடிக்கு நிக்கிறாருன்னா எதனால வீடு வந்து வெடுக்குன்னு பிடிக்கணுங்கிறதுனால. பஸ்ல டிரைவர்கள் பேசிக்கிற மாதிரி என்ன பரமேசுவான் 10 நிமிஷம் லேட்டு போல அட பஞ்சர் ஆகி போச்சுப்பா. நிஜம் ஆகாது. வளைவில் முட்டாது. ஃபுல்லா க்ளோஸ் ஆகாதியா? மட்டும் வரது இல்ல, அது ரிங் அடிபட்டுருமே. டைமிங்கும் துணை இருக்குல்ல. இதெல்லாம் ஜாக்கி ஜான் வகையரா ஸ்டண்ட். கேஷுவலா நின்னர்ல பண்ணிட்டு கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. கப்ப ஃபிளிப் அடிச்சிருச்சு. நல்லா கத்துங்க பத்தல. அது நல்ல பிள்ளைங்க. ஒரே மாதிரி இருக்கு. பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சொன்னா டைமிங்ல கேக்குங்க. பாலூத்தி பாம்பை வளர்க்கணும்னா அதை விட பாஸ்டாவும் இருக்கணும். அங்க கீழே கடந்தது கிட்ட காசை விட்டு எறிய என்னது கேட்ச் பிடிச்சிருச்சு. போட்டவர் வெறிய அவர் அட்டைய விட்டு எறிஞ்சது போய் நண்பர் மூஞ்சில நட்டுக்குச்சு. எங்க அம்மா சொல்லுச்சு கொடுத்த காசுக்கு மேல கூவுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதான் இது. இதை என்னைக்கு தின்னு அவ்வளவுதான் இருந்துச்சா? அப்படி இல்ல ஒரே மாதிரி பண்றாங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆட்டத்துல ஜெயிக்க அலப்பற பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைமிங்ல மூவ் பண்ணாவே போதும். சாமையா சொல்லிட்டேன். காட்டுக்குள்ள அடிச்சு விடுறதுதான் கணக்கு. கூடையில வந்து விழுந்ததெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் வித்தெல்லாம் காட்டினாங்க. அண்ணன் விரல் மட்டும் காட்டினாரு. இல்ல கரெக்டா அவருக்கு விரல் வச்சு பண்ணாங்க. நீங்க ஏன் போடல? நியாயமா போட்டிருக்கணும்ல. அங்க ட்ரோனையும் பட்டாசையும் வச்சு. ஓ ட்ரோனு பட்டாசு இது லைட்டுமா இருக்கிறதும் ட்ரோனு. டெர்மினேட்டர் படத்தை லைவ் ஓடுனாங்க. இந்த வீடியோவோட முடியுது. வீடியோல பார்த்தா பக்காவான டைமிங் சம்பவங்கள்ல உங்களுக்கு இஷ்டமானது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா ஓ கண்டுபிடிங்க. பாட்டா? இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. காதல் அணுக்கள். கமெண்ட்ஸ்ல அதுவா? கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோ என்னன்னு தெரியல. கல்லு உடம்பு. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் அவங்க கரெக்ட் தான். அப்படியா? காதல் அணுக்கல்லு. அப்பா அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு அந்த இது மட்டும் தான் தெரிஞ்சு. அது புரியல எனக்கு தெரிஞ்சு. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கர சில இதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ஒரு இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோபோ மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோ ஸ்பீட்ல அந்த டைமிங்ல பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ஒரு டைமிங் விட்டாலே அப்படியே அது ஃபுல்லா சொதப்பிடும். ஆமா இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுனால நம்ம உண்மையா நம்புவாங்க. ஆமா இல்லன்னா நான் அப்படிலாம் பண்ண வந்து அப்படிலாம் பண்ணா வருமா அப்படின்னு நம்மளே கேட்டு. இல்ல அதான் சில இது நம்ம லைஃப்ல ஏதாவது சும்மா நம்ம தூக்கி போடுவோம். பார்த்தா திடீர்னு நம்ம ஓடணும்னு நினைச்சதெல்லாம் அப்படியே அசால்ட்டா எங்கே போய் நிற்கும் உட்காரும். அந்த மாதிரிதான் அதெல்லாம் அவங்க கரெக்டா அதெல்லாம் வீடியோ எடுத்து பண்றாங்க. அதுக்குன்னு பண்ண போய் சிலது மாட்டுது. அதுலயும் சில பேர் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ 600 வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. சில பேர் அந்த ஒருத்தவங்க அந்த அலையெல்லாம் வந்து கரெக்டா கையை நீட்டினோடனே கரெக்டா அடிச்சிச்சு. அதெல்லாம் பிளான் பண்ணாங்க கரெக்டான ஒரு டைம்ல. ஏன்னா எத்தனை வாட்டி எடுத்தாங்களோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.